மிகப்பெரிய ஒரு தோழர், பல போர்க்களங்களிலே கலந்து கொண்டவர், மிகப்பெரிய ஒரு தோழர். சாதாரணமான தோழர்களை அவருடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணித்தவர் என்று உங்களுக்கு புரியும். இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய ஜனாஸா அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆத் மரணித்த பொழுது சொன்னார்கள், இஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத் சஅத் இப்னு முஆத். அல்லாஹ்வுடைய அர்ஷ் சஅத் இப்னு முஆதுடைய மரணத்திற்காக ஆடுகிறது. யாருடைய அர்ஷ் ஆடுகிறது? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடுகிறது, அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் ஆடுகிறது, அல்லாஹ்வுடைய அந்த சிம்மாசனம் அர்ஷ் ஆடிக்கொண்டிருக்கிறது சஅத் இப்னு முஆதுடைய மரணத்திற்காக. இப்படிப்பட்ட தோழராக இருப்பார், அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு நெருக்கத்திற்குரிய தோழராக இருப்பார். சுப்ஹானல்லாஹ். வேறு அறிவிப்பில் சொன்னார்கள், நசாயில அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆதுடைய மரணத்திற்கு பிறகு சொன்னார்கள், ஹாதா அல்லதி தஹர்ரக லஹுல் அர்ஷ். அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடிக்கொண்டிருக்கிறது. வஃபுதிஹத் லஹு அபுவாபுஸ் ஸமா, வானத்துடைய கதவுகள் திறந்து கொண்டு, வஷஹிதஹு 70,000 மினல் மலாயிகா, 70,000 மலக்குமார்கள் சஅத் இப்னு முஆதுடைய ஜனாஸாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஷேக் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று பதிவு செய்கிறார்கள். 70,000 மலக்குகள் இந்த சஅத் இப்னு முஆதுடைய ஜனாஸாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் மகிழ்ச்சியோட கூறிக்கொண்டு சஅத் இப்னு முஆதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் மாறியது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே சஅதை ஒரு முறை கபர் நெருக்கிவிட்டது. சஅதை ரலியல்லாஹு அன்ஹு வரல்லாஹ் ஒரு முறை கபர் நெருக்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கபருடைய வேதனையில் இருந்து ஒருவர் பாதுகாக்கப்பட்டிருப்பார் என்றால் அவர் சஅதாக இருந்திருப்பார். அல்லாஹ் அவருக்கும் அந்த கபருடைய வேதனையை கொடுத்தார். அதனுடைய கடுமையை காட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை, நாம் எல்லாம் ஏமாத்தினோம். நாம் எல்லாம் எந்த தரம், எந்த நிலைமை நம்மிடத்தில், வணக்க வழிபாடுகள் எந்த நிலைமை, அழைப்பு பணி எந்த நிலைமை, மார்க்கத்துடைய ஈடுபாடு எந்த நிலைமை, மார்க்கத்திற்காக நேரங்களை செல்வங்களை கொடுப்பது எந்த நிலைமை, மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுப்பது எந்த நிலைமை, சஹாபாக்கள் வைத்திருந்த ஈமான் எவ்வளவு தூரம் நம்முடைய ஈமானுக்கு, சஹாபாக்களுடைய மார்க்க ஈடுபாடு நம்முடைய மார்க்க ஈடுபாடோடு எவ்வளவு தூரம். அவர்களுக்கே கபருடைய வாழ்க்கையுடைய வேதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவைக்க கொடுத்தான் என்றால் நமக்கெல்லாம் என்ன ஆக போகிறது கண்ணியத்துக்குரியவர்களே? என் நண்பர்